தோட்ட பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் கிடைப்பதற்கான பிரச்சனையில் தேவிகுளம் எம்எல்ஏ தவறான பிரச்சாரங்களை நடத்தி வருவதாக தேவிகுளம் முன்னாள் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தெரிவித்துள்ளார். 1950க்கு முன்பு மாநிலத்தில் குடியேறியவர்களுக்கு மட்டுமே மாநிலத்தின் சலுகைகள் கிடைப்பது என்பதை குறித்த சட்டத்தை மாற்ற வேண்டியது மத்திய அரசின் கையில் தான் உள்ளதாகவும் ஏ ராஜா தெரிவித்துள்ளார். கடந்த தினம் தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தேவிகுளம் தாலுக்கில் ஜாதி சர்டிஃபிகேட் கிடைப்பதற்கு இருந்த தடை 1950 பந்தப்பட்டுள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒரு தவறான பிரச்சாரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1950 என்பது இந்திய குடியரசு ஆன பொழுது குடியரசுத் தலைவர்களுடைய ஒரு உத்தரவு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது 1950 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு அந்த மாநிலத்தினுடைய சலுகைகள் ஜாதி சான்றிதழ்கள் எல்லாம் கொடுக்கணும். 50க்கு பிறகு புதிதாக வருகின்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1950 பிரசிடென்ஷியல் ஆர்டர் அரசாங்கம் இறக்கியிருக்கிறாங்க. பிரசிடென்ஷியல் ஆர்டர் மாற்றுவதற்கான அதிகாரம் இருப்பது ஒன்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசினுடைய உத்தரவின் பேரில் கவர்மெண்ட் ஆர்டர் இறக்க முடியும். இப்படி 1950 விஷயமாக எழுதப்பட்டு தேவிகுளம் தாலுக்கு அதுபோல் உடுமச்சோலை பீரிமேடு போன்ற பகுதிகளில் எல்லாம் இதே பிரச்சனை 1950க்கு பிறகு சர்டிஃபிகேட்டுகள் கிடைப்பதற்கு சில தாமதங்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் உருவான பொழுது 1986 கே தோமஸ் என்று சொல்லக்கூடிய பீரிமேடுடைய எம்எல்ஏ உடுமச்சோலையிலும் தேவிகுளம் தாலுக்கிலும் இந்த பிரச்சனைகள் தமிழ் பேசக்கூடிய ஆளுங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைப்பதற்கு சில புத்திமுட்டுகள் ஏற்படுகிறது என்று தெரிவித்த உடனே அன்னைக்கு சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு உத்தரவோடு கூடி மாநில அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 அயல் சாட்சி மொழி ரேகப்படுத்தி சர்டிஃபிகேட்டுகள் விதரணம் பண்ணலாம். ஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுகளுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் வேலை பார்ப்பதனுடைய சர்டிஃபிகேட்டுகள் இல்லை சேலரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு இன்றைக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது முன்னாடியும் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, அது இப்போவும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கி தவறான ஒரு பிரச்சாரத்தை தேவிகுளம் எம்எல்ஏ நடத்தி கொண்டிருக்கிறார். 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மத்திய அரசுமாய் பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால இதற்கான தீர்மானம் எடுக்க வேண்டியது இந்திய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதற்கான அனுகூலமான தீர்மானம் இந்த அரசாங்கம் அனுப்பியிருக்கிறாங்க. அது பாராளுமன்றத்தில் இல்லை மத்திய அரசாங்கம் எடுத்து அனுப்புகின்ற பொழுது அதற்கு ஏற்றபடி மாநில அரசாங்கம் இன்னைக்கு உத்தரவு இறக்கணும். அப்படிப்பட்ட ஏதாவது உத்தரவுகள் இறங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் 1950 என்று சொல்லக்கூடிய அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டருக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்மானத்திற்கு கொண்டு வர போகிறோம். ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு தவறான பிரச்சாரம். நீங்கள் யார் எந்த மந்திரிமாருக்கு நிவேதனம் கொடுத்தாலும் விண்ணப்பங்கள் கொடுக்கின்ற பொழுதும் அந்த விண்ணப்பத்துக்கு மறுபடி கண்டிப்பாக கிடைக்காது. மறுபடி ஒரு அரசாங்க உத்தரவு அல்ல, அந்த உத்தரவு அப்படின்னு சொல்லி ஆளுகளை மறுபடியும் இன்றைக்கி தோட்ட தொழிலாளர்களை புத்தி கொட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து பின்மாறணும்.